அது அப்படி இல்லைல்ல. மக்கள் பணம் இல்லை, மக்களுக்கு சென்றடைய வேண்டியதில்லை, மக்களும் வரி செலுத்துகிறோம் அல்லவா. அப்போ எவ்வளோ அநியாயம் பாருங்க. இதை தட்டி கேட்கறதுக்கு நம்ம தான் தட்டி கேட்கணும். அப்போ முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு, தேர்தலில் நிற்கிறதுக்கு ஒரு தகுதி வரையுறை, குறிப்பிட்ட பணம் அவனுக்கு இருக்கணும். சரிதானே? நல்ல வசதி, அவன் பணத்து மேலேயே ஆசைப்படாதவனா இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது அவன் படிச்சிருக்கணும். அவன் பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னது? பிஇ பொறியியல். அதில் நீ பட்டம் படிச்சிருக்கணும். போ அப்படி நின்று பாரு, ஒரு வித்தியாசமாக மாற்றி பார்ப்போமே. ஆனால் இதை யார் குரல் கொடுப்பா? என்ன அப்படி மாற்றினா சரி வரும். நல்ல பணக்காரனாக இருக்கணும், நல்ல படிச்சிருக்கணும். அவங்க வந்தாதான் நம்ம நாடு உருப்படும். நம்ம நாட்டில் உள்ள திட்டங்களும் ஏழை எளிய மக்களுக்கு போய் சேரும். அவங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட பணமும் நிதியும் போய் சேரும். அப்போ இன்னைக்கு எல்லாருமே மேலே சேர்க்கணுங்கிற ஒரு ஆசையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் மனுஷர்களை நாம சேர்க்கிறோமா? காமராஜரும் இருந்தார், அவர் மனுஷர்களை சம்பாதிச்சுட்டாரு, உறவுகளை சம்பாதிச்சுட்டாரு. மனுஷ உறவுகளை, பணத்துக்கு ஆசைப்படலையே, அவ்வளோத்தையும் அவர் போய் செஞ்சாரு. அது போய் கடைசி தட்டு மக்கள் வரை போய் சேர்கிறதான்னு அவர் மானிட்டர் பண்ணாரு, அவர் கண்காணிச்சார். அப்போ இன்னைக்கு நம்ம நாட்டில் அந்த கண்காணிக்கிறதுக்கு ஆள் இல்லை, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அது இல்லை, லேக் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். என்ன, அதை கண்காணிப்பாளர்கள், மேலாள். ஒரு வேலை நடக்குன்னா அதை கவர்மெண்ட்லேருந்து ஒருத்தர் பார்க்கறதுக்கு சரியாக கரெக்டாக செஞ்சுருக்கிறானா, அதுதான் பிரச்சனை. அப்போ அதை அந்த சூப்பர்வைசர், அதை மேலாளர்கள், கண்காணிப்பாளர்கள் அதை சரியாக பார்க்கணும், முழுசாக மக்களுக்கு போய் செய்யணும். கடைசியில் அப்படி செஞ்சோம்னா எல்லார் மக்கள் மனசுலையும் அந்த அரசியல்வாதிகள் நிற்பாங்களே, நமது அரசாங்கத்தில் உள்ள பணிபுரியக்கூட அரசு ஊழியர்கள் இருப்பாங்களே. அப்போ நாம அப்படி யோசித்து பார்க்க வேண்டும். நண்பர்களை சம்பாதிக்க வேண்டும், பாசத்தை சம்பாதி பணத்தை விட. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். நீதி வெள்ளமென பெருந்தோகி ஓடுக, நேர்மை வற்றாத ஆறு போல பாய்க. திருப்பாடல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். நேர்மையாளருடன் நிறைய ஆண்டவர் கருத்தில் கொள்வார். நாம நேர்மையா இருக்கும் பொழுது, நேர்மையா பணம் சம்பாதிக்கும் பொழுது கண்டிப்பாக நாம நண்பர்களை நாம் சம்பாதிப்போம். அதைத்தான் திருப்பாடல் 113 7ஆம் வசனம். ஏழைகளை தூசியிலிருந்து தூக்கி விடுகிறார், வறியவர்களை குப்பை மேட்டிலிருந்து கைதூக்கி மேலே நிறுத்தி. அப்ப நம்ம நாட்டில் ஏழைகள் இருக்கிறாங்க, மேலே வரணும்னா இந்த நிலை மாற வேண்டும். என்ன, தேர்தலில் நிற்கக்கூடியவர்கள் நல்ல பணம், ஏற்கனவே கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு வச்சவனாக இருக்க வேண்டும். அவருக்கென்று ஒரு குறிப்பிட்ட கல்வி தகுதி வேண்டும். அப்படின்னாதான்